ஹாய் எல்லாருக்கும். இன்னைக்கு சண்டேன்றதுனால அம்மா சீக்கிரமாக எழுந்துட்டு என்னையும் எழுப்பி வா சீக்கிரமாக போயிட்டு மார்க்கெட்டில் ஃபிஷ் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டு இருந்தாங்க. நானும் பாதி தூக்கத்தில் எழுந்து கடன்னு அம்மா கூட கிளம்பி சீக்கிரமாக போனேன். அம்மா வேறு சீக்கிரமாக வா பஸ் போயிடும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிருந்தாங்க. ஆனால் அங்கே போய் லிட்ரலி நாங்கள் ஒரு 45 மினிட்ஸ் 1 hour கிட்ட வெயிட் பண்ணோம். பஸ்ஸே வரல. ஸோ வீட்டுக்கே போயிடலாம், போகும்போது ஒரு 1/4 கிலோ மட்டன் மட்டும் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மட்டனும் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் நான் வாஷிங் மிஷினில் அன்றைக்கி அந்த வீக் ஃபுல்லாக உள்ள எல்லா துணியையும் எடுத்து போட்டுட்டு வாஷிங் மிஷின் ஆன் பண்ணிவிட்டு கிச்சனுக்கு போனேன். அப்புறம் ஃப்ரிட்ஜில் பார்த்தேன், தண்ணி எதுவுமே இல்லை. இந்த ஹாட்டான டைமில் கொஞ்சம் ஐஸ் வாட்டர் குடிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எல்லாமே வாட்டர் பாட்டிலில் ஊற்றி ஃபில் பண்ணி ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, எங்கள் அம்மா தோசை ஊற்றுறேன், இப்போ சாப்பிட்டுடலாம், 10 o'clock ஆகுது, அதுக்கப்புறம் சமைச்சதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அவங்க கூட கிச்சனில் உட்காந்து தோசையும் சாப்பிட்டுட்டு அம்மா கூட அப்படியே பேசிகிட்டே இருக்கும்போது அம்மா சொன்னாங்க, நம்ம நேற்று சாட்டர்டேவே போய் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கலாம், இல்லைனா டே டைமில் போயிட்டு அதாவது வீக்கெண்ட் போகாமல் டேஸில் போயிட்டு இனிமேல் ஃபிஷ் வாங்கிட்டு வந்துடலாம். ஏன்னா சண்டே வந்து நாங்கள் ஆல்ரெடி ஒரு டைம் போயிருக்கோம், பஸ்ஸே வந்து கிடைக்கல, ஏன்னு தெரியல. வானகரம் மார்க்கெட்டில் தான் நாங்கள் ஃபிஷ் வாங்குவோம். வானகரத்துக்கு வந்து பஸ் ரொம்பவே கம்மி இங்கேருந்து. ஸோ இனிமேல் நம்ம டே டைம்லேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் என் சிஸ்டர் வந்துட்டு நான் போய் பப்பாளி வந்து ஃப்ரைடே அன்னைக்கு வாங்கினது பாதி கட் பண்ணிவிட்டு பாதி இருந்துச்சு ஃப்ரிட்ஜில், அதை நான் போய் கட் பண்ணி க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் கட் பண்ணிகிட்டு இருந்தா. ஸோ நானும் போய் அவள் பக்கத்தில் நின்று அவள் கட் பண்ணுறதே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். ஸோ எங்கள் அம்மா தான் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க, இன்றைக்கி வந்து ஃபிஷ் சாப்பிட்லாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லேயே வந்து நாங்கள் எல்லாருமே இருந்தோம். ஏன்னா ஃபிஷ் வாங்கி ஒரு 1 month கிட்ட ஆயிடுச்சு, நாங்கள் சாப்பிடவே இல்லை. ஸோ வந்து இன்றைக்கி மட்டன் அந்த மாதிரி சமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம். அதுக்கப்புறமா கட் பண்ண பப்பாயை அம்மாவுக்கும் கொடுத்துட்டு நானும் என் சிஸ்டரும் நேற்று ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம், ஒரு வெப் சீரிஸ். அதை வந்து கண்டினியூவாக பார்த்துட்ருந்தோம். ஓகே, நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பாய்.